உண்டு செய்வது சத்தியமூர்த்தி பிரம்மதேவன் வேலையாகும். அந்த ஆன்மாக்கள் ஐகாலத்தை சித்திராவதிகள் கணக்கினை கொண்டு ஆராய்ந்து உயிர்களை கவர்ந்து வர செய்து அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தக்கபடி தண்டனை கொடுத்து வருகின்றேன். யாரு எங்கே இன்று நம் யம உலகம் வரக்கூடிய பாவிகள் யார் புண்ணியவாங்க கொண்டு வா. கணக்கு பாரு 32 32 93 84 84 ஒரு 18 118 ஒரு 25 கொண்டு வா. இவன் என்ன குற்றம் செய்தான்? கன்றுக்கு பாலை விடாமல் சொட்ட 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 எல்லா பாலையும் கறந்து 1 லிட்டர் பால்ல 7 லிட்டர் தண்ணி கலந்து விட்ட பாவி. அப்படியா? இவனை சும்மா விடலாமா? கண்ணுக்கு பாலை விடாது அப்படியானால் ஒரு 18 ஒரு 28 84 84 ஒரு சண்டாளிக்கிறாங்க. ஆமாங்க கொடிய பாதை. என்ன குற்றம் செய்தால் இந்த பாவி என்ன குற்றம் செய்தால்? இந்த பாவி என்ன செய்தீங்களா? கட்டிய கடையை விட்டு அந்நியனோட உல்லாசமா சுத்துறாங்க. மகா பாதக செயலாயிற்று. இவனை சும்மா விடலாமா? அதான் ஒரு ஆண் சிலை ஒன்று இருக்கின்றது. தக தக தகவென்று அது கட்டி அணை செய்து புலியார் அடியுங்கள். இவர் பழைய யமனா புதிய யமனா? புதிய யமனா 5 வருஷத்துக்கு ஒரு வயசு எலெக்ஷன் வைக்கணும் வராங்க. பழைய யமனாக இருந்தா என் வீட்டுக்கு வருவாரு, என் சட்டிரவை தொட்டு நக்கிட்டு போவாரு. கருவாட்டு குழம்பா? நீங்க என்ன ஏமாங்க? நீங்க அவ சொல்ற அம்மா நான் கிடையாதுடா. அது என் சட்டி கிடையாது, எங்க மாமியார் சட்டி. சும்மா விட கட்டி அடிக்கடா. சரி அந்த சட்டி கொடுத்தா வச்சுக்கோங்க. ஏய் தள்ளுங்க தள்ளுங்க உள்ளே நரகிட்டே தள்ளுங்க. என்ன தவறு? ஆமா சிறிய தவறு என்ன தெரியுங்களா? மணிமந்திராபுரி ஆளக்கூடிய மதனபால உயிர் உண்ண 3.25 நாயில வந்து கணக்கில தவறி விட்டு இப்போது சென்று அவன் உயிரை காண வாருங்கள். உயிரை பிடிக்கிறாங்க.
உயிரை விடு நான் என் உயிரை தான் விடணும். உயிரை பிடிக்க முடியல, என்ன காரணம்? கிட்ட நெருங்க முடியல. அக்னி சோலை வீசிக்கொண்டே இருக்கு. அக்னி சோலை வீசுகிறதா? ஆமா. ஆச்சரியம். ஒரு பெண் ஒருத்தி இருக்கிறா. அவன் அருகிலே ஒரு பெண் செல்கின்றான். ஆமா. அவளுடைய கற்புத்தி சுட்டு அடிக்கிறது. அதனால பாசகத்தெல்லாம் அங்கே போட்டு விட்டு கேடிகளே, உங்களால் முடியவில்லை. நானே நேரடியாக சென்று பிடித்து வருகிறேன் அவன் உயிரை. நான் ஏறி செல்லக்கூடிய எருமை வாகனத்தை அழைத்து கொண்டு வருவேன். உன்னுடைய வாகனம் மண்டியிட்டு சன்னிதானம் செய்யுதுங்க. தாரத்தாரியா கண்ணீர் தண்ணி வந்து கொண்டே ஆச்சரியமாக இருக்கின்றது. என்னுடைய எருமை வாகனம் மண்டியிட்டு தாரத்தாரியா கண்ணீர் வடிக்கின்றது, வர மறுக்கின்றது. ஈசன் எனக்கு இந்த கட்டளை பிரகாரம் அந்த மகாபாகுயிலை கவர்ந்தே தீர வேண்டும். அவன் ஆயுள் முடிந்து விட்டது. நான் பாதசாரியாக செல்கின்றேன். அது வரைக்கும் இதுவரையில அப்படி நடந்தது உண்டா? இல்லை. இப்ப நான் நேரடியாக செல்கின்றேன். நான் வரும் வரை யமபுரத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். வருகிறோம். இப்போது புறப்படுகிறேன். அவன் உயிரை கவர்ந்து வருகிறேன். எந்த காரியம்? எங்க போற? இந்த ஒத்த பொண்ணுக்காரனை பார்த்துட்டு போனா போற காரியம் நிறைவேறுமா? நாம் இருவரும் தேவலோகம் வந்தவரை வா என்று உபசரிப்பது யமனுடைய கடமை. வந்தவருக்கு இருப்பவர் மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்க வேண்டும். வர வேண்டும். யமதர்மன் வணக்கம். நல்லது. வாழ்க்கை வளமுடன். நான் பேசிக் கொண்டிருக்க எனக்கு நேரம் கிடையாது. நான் வருகிறேன். எங்க போற? யமதர்மா எங்க போற? நீ பெரிய மனுஷனா? நீ யாரு? உனையா புத்தி இருக்கையா உனக்கு? நீ சொல்ல தேவையா? எல்லாரும் நீ பெரிய மனுஷனா சொல்றாங்க. யாரு? அண்ணா நீ ஒருவன் போகும்போது யமதர்மா எங்க போற? போகாதே நில்லு அப்படின்னு சொல்லலாமா? சொல்கிறேன் என்றால் நீ எங்க போனாலும் நீ உங்ககிட்ட நான் சொல்லிட்டு போவேன். நாரதரே பேசுவதற்கு நேரம் கிடைக்கின்றேனே. மணிமந்திராவை நாட்டி ஆண்டு வரக்கூடிய மகன் ஆயுள் முடிந்து விட்டது. சரி, அவன் உயிரை கவரப் போகின்றேன். வருகிறேன். யமதர்மா நில் போகாது. அந்த மதர்மானுக்கு இப்போதான் நான் கல்யாணத்தையே செய்து வச்சேன். சரி, இந்த காலையில் தான் கல்யாணம், மாலையில் மரம் என்றால் என்னப்பா அர்த்தம்? அதனால ஒரு 2 நாள் விட்டுட்டு புரிய. இன்னைக்கு நாளைக்கு நானும் தேவ உலகத்தை சேர்ந்தவன், நீயும் தேவ உலகத்தை சேர்ந்தவன். ஈசன் எனக்கு கட்ட கட்டளை. நான் தவறினால் நான் உயிரோடு இருக்க முடியுமா? அதற்காக நான் வாழ்வதற்கு அடுத்த உயிரை பிடிக்கலாமா? இது தவறு. உயிரை பிடிக்கிற இருப்பினும் நீ மனசு வச்சாக்கா கொஞ்ச காலம் அவங்க வாழலாம். இளம் தம்பதிகள். காலகம் எங்குமே உனக்கு இல்லை என்று யம உலகம் வந்திருக்கின்றாயா? நான் உயிரை கவருவேன். மதரபாகு ஆயுட்காலம் முடிவச்சு பிடிக்க போகிறேன்னு சொல்றேன். நல்லது. உன்னிடத்து தூது இருக்கிறார்கள். அவன் உயிரை பிடித்து சொன்னால் அவன் போய் பிடிச்சு வர போறான். அனுப்பினேன், சென்றார்கள். அவன் உயிரை கவர முடியவில்லையா? அவன் அருகிலே ஒரு பெண் இருக்கின்றாளாம். அந்த பெண்ணை கற்புச்சி அவர்களை எரித்து விட்டது. சுட்டு இருக்கிறது. கிட்ட நெருங்க முடியல. அதனால உயிர் பிடிக்க முடியல. அவர்கள் கதை விட்டு விடு. ஆமா, உனக்கு வாகனம் இருக்கிறது எருமை. அதற்கு இந்த உடல்நிலை சரி கிடையாது. மண்டியிட்டு தாரத்தாரையா கண்ணீர் வடிக்கின்றது. இது என்ன தெரிகிறது? அவன் உயிரை பிடிக்க முடியாது நான் சொல்கின்றேன். முடியும் என்று நான் சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம் போகாத, அசிங்கப்படுவ, அவமானப்படுவ,
கேவலமாயிடும் சொன்னேன். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்பது மீறி சென்றால் அப்படி பிடிக்கும் நேரத்தே அதாவது ஈசன் சொல்லி உன்னை எட்டி ஒழிச்சாரு. அப்படின்னா அவமானம். நான் விழுந்த இடம்தான் திருக்கடையூர் என்ற இடம். அது நடந்து முடிந்த கடை. தொடங்கிய பிரச்சனைக்கு வரும். நீ நடப்போகுது நான் சொல்கிறேன். என்னால் பிடிக்க முடியாது சொல்கிறேன். நாரதரே, அவன் உயிரை கவருவேன் என்று நான் சொல்கின்றேன். உன்னால் முடியாது என்று நான் சொல்கிறேன். முடியும் சொல்றான். முடியும் என்றால் உனக்கு எனக்கு ஒரு பதி வச்சுக் கொள்ளலாமா? சபதம் போடுவோமா? சபதமா? உனக்குமா எனக்குமா? நாரதரே, அவமானப்பட போகிறாய் நீ. அசிங்கப்பட போற. யாரு? தலைகுடி ஏற்படும். சபதமா? வெட்கப்பட போற. என்னையா சபதம்? அந்த மதனர்வார் உயிரை பிடித்து கொண்டு வைவசனம் பட்டணம் வந்துட்ட யம உலகம் வந்து விட்டால் வந்துட்டுன்னா நான் என்ன செய்யணும்? சொல்லு, நீயே சொல்லு. நான் இந்த ஜடாபத்தை அறுத்துறேன். இந்த பூண்டு அறுத்துறேன். ஆமா, சாராய் குடிக்கிறேன். தெற்கு நோக்கி அவமானப்பட்டு போறேன். நான் பெயரே தேவையில்லை. அப்படி அவன் மீது கவர முடியவில்லை என்றால் யமன் என்ற பெயரையே மாற்றி வைத்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இதோ இருக்கின்ற பாசக்கயிறு. இது பெண்கள் தண்ணீர் முகரும் தாம்பு கயிறாக பாவித்துக் கொள். எது? அது அப்புறம் பார்க்கலாம். வருகிறேன்.